ஹாய் குட்டீஸ், வெல்கம் யூ ஆல் டு நம் வகுப்பறை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 3 வகுப்பு 3 டேர்ம் 2 பருவம் 2 சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல். அதில் ஃபஸ்ட்டு பாடமான ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் டோரா. இன்னைக்கு நம்ம சுற்றி பார்க்க எங்கே போக போகிறோம்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்க்கு தான் போக போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸா அப்படின்னா என்ன டோரா? ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்னால் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அப்படின்னு அர்த்தம் புஜ்ஜி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு தான் போக போகிறோம். நான் the map. டோரா கிட்ட போய் சொல்லுங்க. இந்தியா, தமிழ்நாடு, ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். மேப் நம்மளை எப்படி போக சொல்லுச்சு? இந்தியா, தமிழ்நாடு, ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். புஜ்ஜி, மேப் நம்மளை ஃபஸ்ட்டு எங்கே போக சொல்லுச்சு? டோரா, ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு போகணும். டோரா, வா நம்ம கிளம்பலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு போகலாம். சரி புஜ்ஜி, வா கிளம்பலாம். புஜ்ஜி, இங்கே பாரு, உருண்டையாக ஒன்று சுற்றிட்டுருக்கா. இதுக்கு பேர் தான் பூமி. இந்த பூமியில் நிறைய நாடுகள் இருக்குது. அதில் நம்மளுடைய நாடு இந்தியா. அந்த இந்தியாவுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். நம்ம இந்தியாவுக்கு வந்தாச்சு. புஜ்ஜி, மேப் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்தாச்சு? இந்தியாவுக்கு வந்தாச்சு. அடுத்தது எங்கே போக போகிறோம்? தமிழ்நாட்டுக்கு. சரி வா புஜ்ஜி, நம்ம தமிழ்நாட்டுக்கு போகலாம். குஜு 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 குஜு. டோரா, குஜு குஜு குஜுன்னு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம? புஜ்ஜி, மேப்பு சொன்னால் அடுத்த பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் புஜ்ஜி. புஜ்ஜி, இங்கே தெரியுதுல்ல, இதுதான் இந்தியா மேப்பு. அங்கே பாரு, கீழே ஒரு ரெட் கலர் ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கு இல்லையா, அதுதான் தமிழ்நாடு. வா தமிழ்நாட்டுக்கு போகலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். ஜாலி ஜாலி. புஜ்ஜி, மேப் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் வந்தாச்சு, அடுத்து இப்போ தமிழ்நாட்டுக்கும் வந்தாச்சு. புஜ்ஜி, இன்னைக்கு எங்கே போக போகிறோம் தெரியுமா? கடற்கரை கோவில், அதாவது ஷீஷோர் டெம்பிளுக்கும் பாண்டவர்கள் ரதம் பாண்டவ ரதாஸ்க்கும் புனித ஜார்ஜ் கோட்டை ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்கும் இன்றைக்கி போய் சுற்றி பார்க்கலாம் புஜ்ஜி. வா போகலாம். புஜ்ஜி, இதுதான் தமிழ்நாடோட மேப்பு. அங்கே பாரு, ரெட் கலரில் ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கா, அதுதான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு மாவட்டம். அங்கே தான் கடற்கரை கோவில் ஷீஷோர் டெம்பிள் இருக்குது. வா ஃபஸ்ட் இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். புஜ்ஜி, இதுதான் கடற்கரை கோவில் ஷீஷோர் டெம்பிள். இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாபலிபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. மகாபலிபுரத்தில் 4 வகையான கட்டடக்கலைகள் இருக்குது. 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்துட்டு மகாபலிபுரமில் இருக்குது. இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தா பல்லவ மன்னர்கள் தான் இதை கட்டியிருக்காங்க. அந்த பல்லவ மன்னர்களுக்கு 200 ஆண்டுகள் ஆயிருக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு. பல்லவா கிங்ஸுக்கு 200 இயர்ஸ் ஆயிருக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு. அப்புறம் இதுக்கு ஏன் தெரியுமா ஷீஷோர் டெம்பிள்னு பேர் வந்துச்சு? அது பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு ஷீயோட ஷோர் கரையில் இருக்கிறதுனால தான் இது ஷீஷோர் டெம்பிள். வங்காள விரிகுடாவோட கரை ஓரத்தில் இருக்கிறதுனால தான் கடற்கரை கோவில்னு இதுக்கு பேர் வந்துச்சு. இதுதான் பாண்டவர்கள் ரதம், பாண்டவ ரதாஸ் அப்படின்னா
5 ரதங்கள் இருக்குது, 5 ரதாஸ் இருக்குது. அதுதான் பாண்டவர் ரதம். இங்கே இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள், அதாவது மானுமெண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலானவைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கல்லால் கட்டியிருப்பாங்க, சிங்கிள் ஸ்டோனால் அதை கட்டியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பாண்டவர்கள் ரதம். ஒவ்வொன்றும் ஒரே ஒரு பாறையை வந்துட்டு அந்த மாதிரி ரதங்களாக செஞ்சுருப்பாங்க. அதுதான் ஒற்றைக்கல் ரதங்கள். டோரா, இப்போ நம்ம மகாபலிபுரமில் இருக்கக்கூடிய ஷீஷோர் டெம்பிள் அப்புறம் பாண்டவ ரதாசை தானே பார்த்தோம். ஆமாம் புச்சி. அடுத்தது இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்கு தான் போக போகிறோம். வா புச்சி, இதுதான் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், புனித ஜார்ஜ் கோட்டை. இதுதான் ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு நம்மளுடைய நாட்டில் கட்டின கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது தெரியுமா? அருங்காட்சியகம், அதாவது மியூசியம் ஒன்று இருக்குது. அப்புறம் தேவாலயம், சர்ச் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே தான் நம்ம தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகம், அதாவது செக்ரட்டேரியேட் ஆஃப் தமிழ்நாடு, அதுவும் இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே தான் இருக்குது. இனி மீதி இருக்க ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு நாளைக்கு போகலாம். இன்றைக்கி போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? புச்சி சொல்லு பார்க்கலாம், இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் நம்ம போனோம்? டோரா, இன்றைக்கி நம்ம மகாபலிபுரமில் இருக்கிற ஷீஷோர் டெம்பிள், கடற்கரை கோவில், பாண்டவர்கள் ரதம், பாண்டவ ரதாஸ், அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்கு போகணும். டோரா புச்சி, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லு, நம்ம கிளம்பலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மீதி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்க்கு அடுத்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நீங்களும் வாங்க எங்கள் கூட, சரியா? அடுத்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ குட்டீஸ். உங்கள் சோஷியல் புக்கில் பேஜ் நம்பர் 76 கீழே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏதோ ஒரு 5 பிளேசஸ், நீங்கள் போன ஊரோட 5 பிளேசஸ் எழுதி ஒரு ஃபோட்டோவை அங்கே ஸ்டிக் பண்ணணும். இதுவே தான் அந்த தமிழ் புக்லேயும் நீங்கள் போன 5 இடங்கள் பேரை எழுதி ஒரு ஃபோட்டோவை ஒட்டுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.